சுத்தி நின்று ஊரேன்னு பாட்ட போட்டு ஸ்டேட்டஸ் ட்ரெயின் உட்லான்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்லயும் அன்ஃபார்ச்சுனேட்லி கப்பைஸ் ஆயிப்போச்சு. வேர்ல்டு கப் சஞ்சு சாம்சன் வர்றதுக்கு பதிலா, நியூசிலாந்து சீரிஸ்ல விளையாண்ட சஞ்சு சாம்சன் வந்துட்டாப்ல. இந்த மேட்ச்லயும் சொற்ப ரன்ல அவுட் ஆயிட்டாப்ல. ஆயுஷ் மாத்ரேக்கு ஃபர்ஸ்ட் 4, 5 பால்ல பயம் காட்டிட்டு இருந்தானுங்க. பயபுள்ள முடிவு பண்ணிட்டான். போடுற எல்லா பாலையும் தாக்குதல் பண்றான். அதுவும் 4, 6ஆ போய்க்கிட்டு இருக்கு. யாரு என்ன, ஊரு பேரு இதெல்லாம் எதுவுமே கேட்கல. யாரு போட்டாலும் அடிக்கிறான். 10 ஓவருக்கு 100 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டானுங்க. 2 தடவ ஆயுஷ் மாத்ரேவோட கேட்ச பீத்துள்ள விட்டானுங்க. கெய்க்வாடுக்கு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. 22 பாலுக்கு 28 அடிச்சாப்ல. ஆனா, ஒரு மொமெண்ட்ல கூட பையன் வந்து இன்னைக்கு காட்டப் போறான்னு தோணவே இல்ல. நம்மாள் அவுட்டு. அதுக்கப்புறம் தூபே வராப்ல. தூபே பொறுமையா சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருக்காப்ல. ஃபைனலி 6, 4, 5 6 அடிச்சுட்டு 73 ரன்னுக்கு மாத்ரே அவுட்டு. கார்த்திக் சர்மா வந்தான் 1 ரன்னுக்கு அவுட்டு. சர்ஃப்ராஸ் கான் வித்த காட்டிட்டான். ஸ்ட்ரெயிட்ல, லெக்ல, ஆஃப்ல எங்கேயுமே அடிக்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அடிச்சேன்னா 4க்கு தான் அடிப்பேன். அதுவும் பின்னாடி தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு, பின்னாடி 4, 4ஆ அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் முன்னாடி அடிக்க ட்ரை பண்ணான். அவுட் ஆயிட்டான். வெறும் 12 பாலுக்கு 32 ரன் அடிச்சான். பொறுமையா சிங்கிள் பொறுக்கிட்டு இருந்த தூபே படிச்சு தானே ஆகணும். நம்மால் அடிச்சு வெளுத்துட்டான். சிஎஸ்கே 209 அடிச்சு போட்டானுங்க. 210 அடிச்சா வெற்றி. பிரியான் சாரியா ஃபர்ஸ்ட் பால ஸ்ட்ரைட்ல ஒரு 4 அடிப்பான். அந்த ஷாட்டை பார்த்தப்பே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு மரண தண்டனை உண்டு அப்படின்னு. 10 பாலுக்கு 39 ரன்னு. சுமார் 4 சிக்ஸு 3 4. யாராவது சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்தீங்கன்னா குடலை உருவி மாலையா போடுவேன் நின்றுட்டு இருக்கான். ஆனால் மேட் ஹென்ரி ஸ்டெம்பை பிளந்துட்டாப்ல. இப்போ கூப்பர் கான்லி வரான். ஆப்போசிட்ல இருந்த சிம்ரனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஸ்விட்ச் இட்டா ட்ரை பண்ணுறான். காட்டு சுற்றுறான். நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் அல்பாய்ஸில் போகிறான்னு. அதே மாதிரி ரன் அவுட் ஆகி வீட்டுக்கு போயிட்டான். இப்போ 4 பேட்டை தூக்கிட்டு வந்துட்டாப்ல. காணலி என்ன கிளாஸியாக ஆடுறான் பாஸ். மொரட்டு பிளேயர்லேயே முக்கியமான பிளேயராக ஆஸ்திரேலியாவுக்கு 3 ஃபார்மேட்லேயும் கூடி சீக்கிரம் ஆக போகிறான். எழுதி வச்சுக்கோங்க. 36 ரன் அடிச்சு போட்டான். ஃபுல் டாஸை வேற ஒன்று போட்டு கொடுத்தானுங்க. விட்டு வீக்க போகிறான். பால் ஸ்டேடியத்தை தாண்டி வெளியே போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் கிடையாது. அது நேராக ஃபீல்டர் கிட்ட போயிருச்சு. காணலி அவுட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் காட்டு ஸ்ரேயஸ் ஐயர் தான். பவர் வேணுமா, பவர் இருக்குன்னு சொல்லிட்டு 6 6 அடிக்கிறான். கிளாஸியான ஷாட் வேணுமா, கிளாஸியான ஷாட் இருக்குன்னு சொல்லிட்டு 4 4 அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆங்கர் பண்ணி எப்படி சேசிங் பண்ணுறதுன்னு காட்டணுமா அப்படின்னு கேட்டு சிங்கிளும் 2மாவும் பொறுக்கிட்டு இருக்கான். 50 போட்டான். 3 முழு ஓவர் வெளியே இருக்குது. வெறும் 24 ரன் தான் தேவை. அப்போன்னு பார்த்து ஐயர் அவுட்டு. அதுக்கு அடுத்ததே நிஹால் வதேராவும் அவுட்டு. அப்புறம் ஈஸியாக ஜெயிச்சு போட்டானுங்க.